Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டான சப்பாத்தி ரோல் தாங்க பார்க்க போறோம். இந்த மாதிரி சப்பாத்தி ரோல் செஞ்சு ஒரு முறை எல்லாத்துக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையில் வந்துட்டு இது இருக்குங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துட்டோம்னா நம்ம கம்மியாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் அருமையாகவும் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து அடிக்கடி சட்னி குருமா இப்படி தாங்க சப்பாத்திக்கு செய்வோம். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் சப்பாத்தி சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே வந்துட்டு அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதோடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சப்பாத்தி ரோல் செய்கிறதுக்கு நமக்கு அதிகமான டைம் எல்லாம் தேவையே படாதுங்க. ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு குயிக்காக ஏதாவது ஒரு ரெசிபி வந்து சப்பாத்திக்கு செய்யணும் சைடிஷா அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க. இதோடவே வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாங்க. இன்னைக்கு நான் வந்துட்டு 4-5 பீன்ஸு, சின்ன சைஸில் வந்துட்டு 1 கேரட் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே நம்ம காலிஃப்ளவர் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட்டாணி, இப்படி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலாஸ், நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கறது இல்லைங்க. அதனால வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுத்ததா இதுல நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு நான் இன்னைக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது வந்து டக்குன்னு வெந்துடும். அப்போ வந்துட்டு பாருங்க நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சைட் பார்த்துட்டோம்னா வந்துட்டு நம்ம சப்பாத்தி செய்யறதுக்காக மாவெல்லாம் எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி தேய்ச்சி வச்சாச்சு. தோசைக்கல்லும் காஞ்சிருச்சு. அதை எடுத்து அப்படியே வந்து தோசைக்கல்ல போட்டாச்சு. மேலால வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அருமையான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. 2 சைடு வந்து நல்லா திருப்பி விட்டு சப்பாத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு சப்பாத்தி நம்ம சுட்டு இப்போ எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேரட் வந்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு லேயராக வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேரட் வெங்காயம் வைக்கிறதுக்கு முன்னாடியே சப்பாத்தியில் டொமேட்டோ சாஸ் வேணும்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணல. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃப் எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தியில் வச்சுக்கோங்க. மேலால் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இந்த சப்பாத்தியை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப அருமையான வெஜ் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெஜ் சப்பாத்தி ரோல் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்டில் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சாச்சு. இதை கண்டிப்பாக இப்போவே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி சட்னி, சாம்பார், குருமான்னு செய்யறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் செஞ்சு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க. ஸோ இதை உங்கள் வீட்லேயும் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.